Berlin, மேம் இன்னைக்கு எக்டாபிக் பிரெக்னன்சி பத்தி பேசுவோமாடா? பேசலாம் மேம். ஓகே. பெர்லின், மேம் இது வந்து நார்மல் யூட்ரஸ், ஓகேவா? ஓகே மேம். ஸோ இது வந்து நம்ம யூட்ரஸ்குள்ளார இருக்கிற லைனிங். இது வந்து பிரெக்னெண்டா இல்லாத போது இந்த லைனிங் வந்து தின்னா இருக்கும், சரியா? சரிங்க. இது வந்து ஒரு சைடு மட்டும் நான் டியூப் வச்சிருக்கேன், சும்மா டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. ஓகே. ஓகே மேம். இப்போ பேஷண்ட் பிரெக்னென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா 4 to 5 வீக்ஸ்ல அந்த லைனிங் இருக்கு இல்லையா, யூட்ரஸோட லைனிங், அது வந்து திக்கெண்ட் ஆகும். நார்மல் ப்ரெக்னென்சியில் நம்ம பேபி இருக்கிற ஜெஸ்டேஷனல் சாக் வந்து இந்த திக்கெண்ட் லைனிங் இருக்கு இல்லையா, அதில் இந்த இடத்துல வந்து யூட்ரஸில் அட்டாச் ஆகும். எக்டாபிக் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா இந்த ஜெஸ்டேஷனல் சாக் இந்த இடத்துல அட்டாச் ஆகிறதுக்கு பதிலாக இந்த டியூப்ல ஏதாச்சும் ஒரு போர்ஷனில் வந்து அட்டாச் ஆகும்.